ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீக பரிசை மேட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் அம்மை உடனுரை ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாள் திருக்கோயில் 7. மார்கழி நோன்பிருந்த ஆண்டாள் திருப்பாவை என்னும் பிரபந்தம் பாடினாள். 30 பாசுரங்கள் உடையது இது. கண்ணனை தரிசிக்க தோழியர்களை எழுப்புவது போன்ற பொருளில் இப்பாசுரம் பாடப்பட்டிருக்கும். தோழியரை ஆண்டாள் எழுப்பும் சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் சந்நிதி விமானத்தில் உள்ளன. இதற்கு திருப்பாவை விமானம் என்றே பெயர். ஆண்டாளை தரிசிப்பவர்கள் இந்த விமானத்தை அவசியம் தரிசிக்க வேண்டும். மணிப்பந்தல் ஆண்டாள் சந்நிதிக்கு முன்புறத்தில் மாதவி பந்தல் உள்ளது. ஆண்டாள் இந்த பந்தலுக்கு கீழ்தான் வளர்ந்தாள். இப்பந்தல் மரங்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் தன்னை கோபியாக பாவித்து கண்ணன் வேண்டி பாடிய சிற்பங்கள் இந்த பந்தலுக்கு அருகிலுள்ள விதான சுவரில் உள்ளது. இதேபோல திருப்பாவை காட்சிகளை ஆண்டாள் கோயில் முன்மண்டபத்தில் ஓவியங்களாக காணலாம். திருமணம் கைகூடாத பெண்கள், நினைத்த வரனையே கைப்பிடிக்க எண்ணம் கொண்ட பெண்கள் இப்பாவை நோன்பினை மார்கழி மாதம் 30 நாளும் விடியற் காலையில் எழுந்து அனுசரித்து இறைவனை வணங்கிய பின் தம் காரியங்களை செய்ய வேண்டும். இவ்வாறு 30 நாட்களும் கடைபிடிக்கும் பாவை நோன்பினால் நினைத்தவாறு மனவாழ்க்கை அமையும். அவ்வாறே உலகத்தில் உள்ள அனைத்து செல்வ பேறுகளும் கிடைக்கப் பெறும் என்பது ஐதீகமாகும். இவ்வருடம் வரக்கூடிய மார்கழி 30 நாட்களும் திருப்பாவையினை இந்த சேனலில் தினமும் ஒரு திருப்பாவை என 30 நாட்களும் வீடியோவாக வெளியிட இருக்கின்றேன். எனவே பக்தர்கள் அனைவரும் 30 நாட்களும் அந்த வீடியோவினை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி, ஞானம், வியாபார விருத்தி, குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்க, விவசாயம் செழிக்க இத்தலத்து பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். பெருமாளுக்கு வெண்ணெய் பூசுதல், சுவாமிக்கு தூய உலர்ந்த ஆடை சாத்துதல், ஊதுவத்தி, வெண்ணெய், சிறு விளக்குகள், துளசி தலங்கள், பூக்கள், பூமாலைகள் முதலியவற்றை படைக்கலாம். பிரசாதம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இது தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம். தலத்தில் தயாரிக்கப்படும் மிகவும் விசேஷமான தைலமானது உற்சவத்தின் போது ஆண்டாள் அன்னைக்கு பூசப்படுகிறது. உற்சவத்தின் முடிவில் தைலத்தினை பக்தர்களுக்கும் வழங்குகின்றனர். இந்த தைலத்தினை அணிவதால் நோய் நொடிகளின்றி மக்கள் இன்புற வாழ்வார்கள் என நம்பப்படுகின்றது.